வணக்கம் துலாம் ராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ராசி மண்டலத்திலேயே ஒரு தராச அடையாளமாக கொண்டவங்க நீங்க. எப்பவுமே நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சமநிலையை எதிர்பார்க்கிற உங்க குணம் ரொம்ப உன்னதமானது. மத்தவங்க குழப்பத்துல இருக்கிறப்போ நீங்க ரொம்ப அழகா ஒரு தீர்ப்பை சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பீங்க. இந்த பிப்ரவரி மாசம் உங்களுடைய அந்த சமநிலையான வாழ்க்கையில என்ன மாதிரியான இனிமையான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு ஒரு உற்ற நண்பனா உங்ககிட்ட பேச போறேன். இந்த ஆடியோவை நிதானமாக கேளுங்க, ஏன்னா இதுல உங்க மனசுக்கு நெருக்கமான பல விஷயங்கள் இருக்கு. பொதுவா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வசந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்க ராசிநாதன் சுக்கிரன் பகவான் ரொம்ப வலிமையா இருக்கிறதால உங்க வாழ்க்கையில ஒரு கலை நயம் கூடும். இதுவரைக்கும் ஏதோ ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இப்போ வாழ்க்கைய ரசிச்சு வாழணுங்கிற எண்ணம் வரும். ஆடம்பர பொருட்கள், அழகான உடைகள்னு உங்க ரசனை இந்த மாசம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதே சமயம் கிரகங்களோட நகர்வு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் தேடித்தரப்போகுது. முதல்ல உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் பத்தி பாப்போம். துலாம் ராசிக்காரங்க நீங்க ஒரு டீம்ல இருக்கீங்கன்னா அங்க ஒரு சுமூகமான சூழல் இருக்கும். இந்த மாசம் உங்க அலுவலகத்துல நீங்க ஒரு சமாதான புறாவா செயல்படுவீங்க. சக ஊழியர்களுக்குள்ள வர்ற சின்ன சின்ன மோதல்களை நீங்க உங்க பேச்சு திறமையால தீர்த்து வைப்பீங்க. இதனால மேலதிகாரிகளோட பார்வை உங்க மேல ரொம்ப சாதகமா விழும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கைகூடி வரும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு, குறிப்பா கலைத்துறை, ஆடை வடிவமைப்பு, நகை வியாபாரம் அல்லது மக்கள் தொடர்பு PR துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க பேசுற கனிவான பேச்சு உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு ராஜபோக வாழ்க்கைதான். கையில் எப்பவும் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நீண்ட நாளா வராம இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். ஒரு சிலருக்கு தன்னோட வாழ்க்கை துணை மூலமா ஒரு எதிர்பாராத சொத்து அல்லது பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், சுக்கிரன் பலமா இருக்கிறதால நீங்க அழகுக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் அதிகமா செலவு பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்குறதுல பணத்தை கரப்பீங்க. அது தப்பில்ல, ஆனா வருமானத்துல ஒரு பகுதியை சேமிப்புல போடுறது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சுமாரான லாபம் கிடைக்கும், ஆனா பெரிய அளவுல ரிஸ்க் எடுக்க வேணாம். குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு முழுமையான சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கும். ரொம்ப நாளா மனஸ்தாபத்துல பேசாம இருந்த உறவினர்கள் கூட இப்போ தேடி வந்து பேசுவாங்க. உங்க வீட்டோட சூழலை ரொம்ப அழகா மாத்துவீங்க. ஒரு குட்டி சுற்றுலா அல்லது ஒரு ஆன்மீக பயணம் போறதுக்கான வாய்ப்பு இந்த மாசம் இருக்கு. அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற துலாம் ராசி நேயர்களுக்கு அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான வரன் அமையும். காதலர்களுக்குள்ள ஒரு புரிதல் உண்டாகி திருமண பேச்சுவார்த்தைகள் வரைக்கும் போகும். குழந்தைகளோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மத்தபடி குடும்பத்துல எந்த குறையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இடுப்பு வலி அல்லது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய தண்ணீர் குடிங்க. அப்புறம் சாப்பாட்டுல இனிப்பு பண்டங்களை இந்த மாசம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. வேலை பளு காரணமா உடல் சோர்வு ஏற்படலாம். அதனால சரியான நேரத்துக்கு ஓய்வெடுங்க. உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இசை கேட்கிறது அல்லது ஓவியம் வரைகிறது மாதிரியான கலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுங்க. அது உங்க உடம்பையும் மனசையும் இளமையா வச்சுக்கும். மாணவ நண்பர்களுக்கு இந்த மாசம் ஒரு உற்சாகமான காலம். குறிப்பா கலை மற்றும் இலக்கிய துறையில இருக்கிற மாணவர்களுக்கு பெரிய விருதுகள் அல்லது அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. மற்ற பாடங்களை விட செய்முறை தேர்வுகள்ல நீங்க ரொம்பவே ஜொலிப்பீங்க. நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை தரும். ஆனா அதிகப்படியான பொழுதுபோக்குகள்ல மனசை சிதற விடாம பாத்துக்கோங்க. உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு இது சரியான நேரம். இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் சிறப்பா அமைய நான் ஒரு சின்ன ஆலோசனையை சொல்றேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூ சாத்தி வழிபடுங்க.
அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில ஏழை பெண்களுக்கு வெள்ளை நிற உணவுகள், உதாரணத்துக்கு பால் சாதம் அல்லது ஜவ்வரிசி பாயசம்னு தானமா கொடுங்க. உங்களோட செல்வம் பெருகும், மன நிம்மதி கிடைக்கும். முக்கியமான வேலைகளுக்கு போகும்போது வெள்ளை நிற உடையோ அல்லது கைக்குட்டையோ வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மொத்தத்துல இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்கு ஒரு ஆடம்பரமான, அதே சமயம் அழகான முன்னேற்றத்தை கொடுக்க போற மாசம். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். எதையும் ரசிச்சு செய்யுங்க. இந்த உலகம் உங்க வசமாகும். உங்களோட நேர்மறை எண்ணங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் துல்லியமாக கிரகங்களை கணித முறையில் கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமாக சொல்லி வருகிறேன். மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் முருகா துணை. முருகா அருள் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.